அன்சர் அவர்களிடம் பேசலாம். அன்சர், நீங்க சொல்லுங்க, இப்ப சென்னையை மையம் கொண்டு விட்டது வர்தா புயல் என்ற செய்தி வந்திருக்கிறது. அங்கு நிலைமை என்னவாக இருக்கிறது? நீங்கள் கடலோர பகுதியில் நின்னீங்க, காற்றுடைய வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நொடிக்கு நொடி காற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. நாம் இந்த பகுதிக்கு வந்தபோது இருந்ததை விட தற்போது காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து மழையின் அளவு சற்றே தணிந்திருந்தாலும் காற்று அதிக வேகத்துடன் வீசிக்கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த மீனவ கிராமங்கள் முழுவதும் தகரங்களாலும் கூரைகளாலும் வேயப்பட்ட வீடுகளை கொண்டது என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வேறு பகுதிக்கு தற்போது நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆலயங்கள் மற்றும் பெரிய அளவிலான சமுதாய கூடங்கள், தானிய கிடங்குகள் என மக்களை இங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். மாநகராட்சி தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு தயாராக இருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் மேற்பார்வையில் இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது இயங்கும். சென்னையை பொறுத்தவரை 3 அணிகள், சுமார் 40 வீரர்களை கொண்ட 3 அணிகள் தயார் நிலையில் இருக்கின்றன. மீனவ கிராமங்களை பொறுத்தவரை மீனவர்கள் அனைவருமே தங்கள் உடைமைகளை பாதுகாத்துவிட்டு உடனடியாக வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பெரும்பாலான வீடுகளில் பெண்களும் குழந்தைகளும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமே தற்போது அந்த பாதுகாக்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சுகிதா, தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த பகுதியில துறைமுக பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் மாற்றப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அது குறித்து சொல்லுங்க. இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் தங்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படியும் தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூரை வீடுகள் பெயர்த்து கொண்டு போகாமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. இங்குள்ள கூரைகளில் கற்களால், கயிறுகளால் கற்களை கட்டி அதற்கான ஒரு கணத்தை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபடுகிறார். மேலும் இங்கே இருக்கக்கூடிய துறைமுக அதிகாரிகள் குறிப்பிட்டு கூறுவது என்னவென்றால், படகுகளின் அருகிலோ அல்லது துறைமுக பகுதிகளிலோ யாரும் வர வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காற்றின் வேகம் அதிகரித்து இருப்பதுடன் கடலின் சீற்றமும் மிக அதிகமாக காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிகளில் பிரவேசிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றைய தினமே படகுகள் அனைத்தும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்குள்ள இந்த பகுதி மக்கள் யாருமே இந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினரும் தொடர் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். யாரும் கடலுக்கு அருகில் செல்ல அவர்கள் தற்போது அனுமதி மறுத்திருக்கிறார்கள். யாரையுமே கடலுக்கு அருகில் செல்ல அவர்கள் அனுமதிப்பதில்லை. அதேவேளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் அவர்கள் சோதனை செய்கிறார்கள். யாரேனும் நடக்க இயலாதவர்கள், இங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு செல்ல இயலாதவர்கள் இருக்கிறார்களா என்கிற அடிப்படையிலும் சோதனை நடந்து வருகிறது. சுகிதா, தொடர்ந்து நீங்க தொடர்பிலே இருங்க. அன்சர், அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் விவேக் தரும் தகவல்களை கேட்கலாம். விவேக், நீங்க சொல்லுங்க, புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பேரிடர் உதவிக்காக அவசர எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும், அது குறித்து சொல்லுங்க. இங்க தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்க போது அங்க அறிவிக்கப்பட்டிருக்கிற எண்கள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா சுகிதா, ஏனென்றால் இங்கு வர்தா புயலின் தாக்கம் புதுச்சேரியில் இருக்கும் என்று அரசு வானிலை மையம் தெரிவித்ததை தொடர்ந்து இதற்கான சிறப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கும், அதாவது புதுச்சேரியில் இருக்கும் கடற்கரை பகுதியில் உள்ள மீனவர் மக்கள் அனைவரும், இந்த கடற்கரை பகுதியில் வசிக்கும் அனைவருமே பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சுனாமி குடியிருப்புகளில் பல்வேறு மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று இதற்காக அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும் இதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள், உணவு போன்றவற்றை வழங்குவதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று நேற்றே குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இங்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவசர உதவிகள் என்று அறிவிக்கப்பட்டால் 1070 என்ற எண்ணுக்கும், அதே போன்று 1079 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்ற காரணத்தினாலும் கடல் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும், காற்றின் வேகம் அதிகமாகும் பொழுது கதவு ஜன்னல்களை மூடி வைத்துக் கொண்டு இருக்குமாறும், பல பாதைகளில் செல்லும் பொழுது மின்கம்பங்கள் அருந்து விழுந்திருக்கும் நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் அவர்கள் பாதசாரிகள் பார்த்து செல்ல வேண்டும் என்றும் பல்வேறு அரசு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்துள்ளது. சுகிதா, நமது செய்தியாளர் தேவாவை நாம் தொடர்பு கொண்டு பேசலாம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் தேவா, சொல்லுங்க, இப்போது அங்கு என்ன அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
அதாவது இங்கே வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தளவில் அதாவது ஒரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த மாதிரியான வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஊடகத்தினருக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அதற்கு முன்னதாக 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தகவலாக தெரிவிக்கிறார்கள். அதாவது அந்த புயலினுடைய நிலை என்ன, அது எந்த திசையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று. அதாவது தற்பொழுதே நிலவரப்படி அந்த புயலானது சென்னைக்கு கிழக்கே, அதாவது சென்னையை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 13 கிலோமீட்டரிலிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது சென்னையிலிருந்து சுமார் 105 கிலோமீட்டர் தொலைவிலே அந்த வார்தா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. அந்த புயல் தற்பொழுது சென்னையை நெருங்க அந்த புயலினுடைய அந்த சென்னையை நெருங்கும் பொழுது அதனுடைய காற்றின் வேகமானது அதிகமாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே 90 முதல் 100 கிலோமீட்டர் என்று தெரிவித்த அதிகாரிகள் அடுத்தது 110 கிலோமீட்டர் வரை அந்த காற்றின் வேகம் இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். தற்பொழுதைய நிலவரப்படி 120 கிலோமீட்டர் வேகமாக அந்த காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கடற்பகுதியில் இருந்து அந்த புயலானது நிலப்பகுதியை நோக்கி வரும் பொழுது குறிப்பாக அந்த கடற்கரையோர பகுதிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அது உள் மாவட்டங்களில், அதாவது உள் பகுதிகளுக்கு, அதாவது கடற்பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்கு வந்து நிலப்பகுதியிலிருந்து உட்புற பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அதனுடைய வேகம் படிப்படியாக குறையும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உள் மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த புயலினுடைய தாக்கம் இருக்கும். அந்த புயலின் காரணமாக சுமார் 40 கிலோமீட்டர் வரை அந்த நகர்ப்புற பகுதிகளிலும் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது அதாவது மிக துல்லியமாக கண்காணித்து வருகிறோம். அதாவது அந்த வேகம் எவ்வாறு நகர்கிறது, அந்த வேகத்தினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்றும் அது குறித்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார்கள். தற்பொழுது அதாவது சுமார் 10:30 மணிக்கு சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் மற்ற அரசு துறை அதிகாரிகளுடன் இது தொடர்பான விளக்கங்களை அளித்திருக்கிறார். தற்பொழுதும் காணொலி காட்சி மூலமாக தற்பொழுது இங்கு என்ன நிலவரமாக நடந்து கொண்டிருக்கிறது, இந்த புயலுடைய நகர்வு எப்படி இருக்கிறது, எந்த மாதிரியான பாதிப்புகள் எந்தெந்த பகுதிகளில் ஏற்படும், அந்த பகுதிகளில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்த அறிவுறுத்தல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது தவிர அகில இந்திய வானிலை ஆய்வு மையமும் இது தொடர்பான விளக்கங்களையும் இது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் சென்னையில் உள்ள இந்த மண்டல வானிலை ஆய்வு மையத்திற்கு தெரிவித்து வருகிறார்கள். சுயிர்தா, தேவா சொல்லுங்க. அதாவது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நினைவிருக்கலாம், கடலூரில் தானே புயல் கரையை கடந்த பொழுது மிகப்பெரிய அளவில் மரங்கள், அதாவது நீண்ட காலமாக இருந்த பழமையான மரங்கள் பெரிய அளவில் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன, கீழே நொறுங்கி விழுந்தது. அது போன்ற ஏதாவது இங்கு சென்னையில் நடப்பதற்கான வாய்ப்புகள், இந்த கரையை கடக்கும் பட்சத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே அந்த காற்றினுடைய வேகம் இயல்பாக ஒரு 15 to 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேகத்திற்கு காற்றினுடைய வேகமானது இருக்கும். அதுவும் கடற்புற பகுதிகளிலே வழக்கமாக, அதாவது உட்புற பகுதிகளில் வீசக்கூடிய காற்றின் வேகத்தை விட கடற்புற பகுதிகளில் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்களிலே அதனுடைய வேகமானது அதிகமாகவே இருக்கும். அதுவும் தற்பொழுது இந்த 120 கிலோமீட்டர் வேகம் என்பது அது மேற்கூரைகளை எல்லாம் பீத்து எரியக்கூடிய அளவிலே இருக்கக்கூடும். அது தவிர அந்த மரங்களை எல்லாம் சாய்க்கக்கூடிய அளவில் தான் அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும். ஏற்கனவே கடலூரில் இதுபோன்று ஏற்பட்ட போது மின்கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து சுமார் 30 நாட்களுக்கும் மேலாக மின்சாரம் இல்லாத சூழல் காணப்பட்டது. தற்போதைய பொறுத்தளவில் சென்னையை பொறுத்தளவில் இங்கு உயர்ந்த கட்டிடங்கள் அதிக அளவில் இருக்கிறது. அதனால் கடற்புற பகுதிகளிலே சுமார் 2 to 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த காற்றினுடைய வேகமானது அதிகமாக வந்தாலும், அதாவது உட்புறமாக செல்ல செல்ல அதனுடைய வேகம் குறைவாக இருக்கும் என்பதால் அந்த கடலோர பகுதிகளிலே சுமார் 2 to 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருப்பவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அங்கு இருக்கக்கூடிய அதாவது வீடுகளோ மற்ற மரங்களோ, அதாவது மின் கம்பங்களோ பாதிப்பதற்கான சூழல் ஏற்படும். எனவே அது போன்ற கம்பங்களின் அருகிலோ அல்லது மரங்களின் அருகிலோ நிற்க வேண்டாம் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சியின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதும் அது போன்ற நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வு மையம் மூலமாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சுயிதா, தொடர்ந்து நீங்க தொடர்பிலே இருங்க. அடுத்ததாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் விவேக்கிடம் பேசலாம். விவேக் சொல்லுங்க, அங்க சுகாதாரத்துறை என்ன மாதிரியான ஏற்பாடுகள், இப்பொழுது மழை காலத்திற்கான வரக்கூடிய நோய்கள், புயல் நேரங்களில் வரக்கூடிய அந்த நோய்களுக்கும் சிகிச்சை என்ன மாதிரி வழங்கப்படுகிறது, அது குறித்து சுகாதாரத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா சுகிதா, இதற்காக புதுச்சேரி நேற்று இந்த வர்தா புயல் அறிவிப்பின் காரணமாகவே ஏற்கனவே கடந்த புயலின் காரணமாக ஏற்கனவே அவர்கள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வைத்த நிலையில் எந்த அசம்பிதமும் ஏற்படாத நிலையில் அது கரையை கடந்து சென்றது. இந்த நிலையில் இந்த வர்தா புயலின் தாக்கம் புதுச்சேரியில் இருக்கும் என்ற காரணத்தினால் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளையும் நேற்று பேரிடர் மேலாண்மை குழுவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதற்கான பல்வேறு துறைகளை சார்ந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் நேற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது புதுச்சேரியில் மொத்த
மொத்தமாக இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவித்தனர். அதன்படியும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் சரியான நேரத்தில் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். ஏனென்றால் புதுச்சேரியில் இருக்கும் அதாவது பல்வேறு இதுக்கு வாகனங்களுக்கான பெட்ரோல் நிலையங்களாக இருந்தாலும் சரி, மருந்து நிலையங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே சரியான அளவில் இருப்பதாகவும் தேவைப்படும் மருந்துகளும் புதுச்சேரியில் இருப்பதாகவும் அவர்கள் நேற்று தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மேலும் இதற்கான எந்த நோய்களும் ஏற்படாத வகையில் அதற்கான ஏற்பாடுகள் மருத்துவத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதவாக அனைத்து நிலைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவே ஏற்கனவே புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. சுகிதா, அதே நேரத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பாதுகாப்பான இடம்னா எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன உணவுகள் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா, அது குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா சுகிதா, தற்போது நாம் இருக்கும் இந்த பகுதியானது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார்பாளையம். இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட இருக்கும் 200க்கும் மேற்பட்ட இந்த மீனவர் பகுதி வீடுகள் அனைத்துமே இந்த கரையோரம் தான் இருக்கின்றன. இதனால் நேற்று ஏற்பட்ட இந்த கடல் சீற்றத்தின் காரணமாகவே இன்று அதிகாலையே 3 வீடுகள் மொத்தமாக கடலில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த நிலை மேலும் எதுவும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இங்கிருந்த மக்கள் அனைவரும் முன்னேற்பாடுகள் காரணமாக ஏற்கனவே இங்கு அதாவது தமிழக பகுதியில் இருக்கும் சுனாமி குடியிருப்புகளில் பல்வேறு மக்கள் தங்க வைக்கப்பட்டனர். அதே போன்ற மக்களுக்கு ஏதும் உதவிகள் தேவைப்பட்டால் அனைவரும் திருமண மண்டபங்களிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ தங்க வைக்கப்படலாம் என்று அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவை அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவைகளும் சரியான நிலையில் அவர்கள் தேவைக்கு அளவு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே போன்று பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று ஏற்கனவே பல்வேறு துறைகளின் தரப்பில் அரசு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அதாவது அரசு தரப்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு இருந்தாலும் பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் இதற்கான நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுகிதா.